Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ரோஸ்மெரி வாட்டர் இது ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய ஹைப்பில் பீக்கில் போயிட்டுருக்கு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்கலாம் தான் நானும் இதை பை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் சிலிகான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். எவ்வளோ வாங்கினேன், எப்படி வாங்கினேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பம்பில் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் ஹூக் வச்சு. ஸோ நல்லாவே ஸ்ப்ரே வருது. அண்ட் இந்த வாட்டர் நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சமாச்சும் கலர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது, கம்ப்ளீட்டாக க்ளீன் வாட்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்ட்ராக்டாக இல்லாமல் இந்த ஆவி மூலியமாக எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாம் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் பாட்டிலும் தீர்ற வரைக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒரே யூஸில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வீக்லி 2 times யூஸ் பண்ணணுங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சு ஹேர் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நான் நைட் தலை பின்னல் போட்டிருந்தேன். ஆயில் எதுவுமே வைக்க கிடையாது, கண்டிஷனர், சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல. பிளைனான எம்டியான ரா ஹேரில் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தலை பின்னல் போட்டிருந்ததுனால முடி டீடாங்கல் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முடி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பெரிய பல் சீப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் தலை பின்னிருந்தீங்கன்னா முடியை நல்லா விரிச்சு விட்டுட்டு ஒரு தடவை உதைக்கோங்க. ஏன்னா இந்த காற்றுல இருக்கிற தூசு குப்பை அதெல்லாம் முடியில் ஓட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக வரக்கூடாது, 10 minutes வரணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோம் பண்ணல, அதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஸ்பீடாக கோம்பிங் பண்ணுற மாதிரி தெரியும், பட் ஆனால் அது ரியல் கிடையாது. ஸோ ரூட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக டீடாங்கிள் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த பம்ப் வச்சு தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 பம்ப் பண்ணி நல்லா அந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிக்கியாக இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது, நல்லா நார்மலாக தான் இருக்குது. பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மருந்து வாசனை மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் ஏற்கனவே வீக் ஹேரில் ஹேர் க்ரோத் வைட்டலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்கூல் டு காலேஜ் டைமில் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ தான் சொல்லணும்னா நான் ஏற்கனவே வீக் ஹேரில் ஹேர் க்ரோத் வைட்டலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்கூல் டு காலேஜ் டைமில் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். அதில் இருக்கிற சேம் ஃப்ளேவர் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இதுலேயும் இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா தலைவலி தைலம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதோட வசையும் மிக்ஸ் ஆகி இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நான் மெயினாக எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், திடீர்னு ரொம்ப அதிகமான டேண்ட்ரஃப் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேன். டேண்ட்ரஃப் முக்கால்வாசி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை நான் பராமரிச்சுட்டு தான் இருக்கேன். சடனாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் மெடிக்கேட்டட் ஷாம்பு எடுத்திருந்தேன். அண்ட் இப்போ முக்கால்வாசி சரியானதுக்கப்புறமா நான் அதை கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது, ரொம்ப ஃப்ரிஸி ஆகுது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும் போல. அஃப்கோர்ஸ் மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது முடி ரொம்ப ட்ரை ஆகும். அது கியூரபிள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக தான் ஆக்ட் பண்ணும். சாஃப்டாக இருக்கிற மாதிரி எந்த டேண்ட்ரஃப் ஷாம்பும் இருக்காது. முக்கியமாக நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு நாமளே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு அளவு, ஒரு டைமிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுபடி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுனால முடியை ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நான் லிவ் ஆன் மாதிரி தான் விட போகிறேன். அதாவது நான் ஸ்ப்ரே பண்ணி 1 day ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அப்கமிங்கில் வீடியோ கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அப்டேட்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது இமீடியட் ரிசல்ட் கிடையாது. நார்மலாக எனக்கு இவ்வளோ முடி கொட்டுங்கிறது தான் அளவு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பண்ணதுனால எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னோட ஹேர் டெய்லி இந்த அளவுக்கு கொட்டும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அளவு பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேரை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னல் போடணும். ஸோ லைட்டாக ட்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் விட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 minutes நான் வெயில் அப்படியே முடியை காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு இப்போ நான் கம்ப்ளீட்டாக கோம் பண்ணி பின்னல் போட்டுக்க போகிறேன். ஸோ முடி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டிக்கி ஃபீலும் இல்லை. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு மருந்து ஹெர்பல் வாசனை மாதிரி தான் அடிக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது முடி வளவலன்னு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக தான் இருக்குது. ஈரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இனிஷியலாகவே இந்த ஹேர் ஃபால் நடந்ததுனால திருப்பி ஹேர் க்ரோத் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டைப்பில் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த சேலஞ்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ
ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் பாட்டில் காலி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோ வந்துட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ்மேரி வாட்டர் பற்றி நான் சொல்லணும். அது என்னன்னா, ஏன் நீங்கள் பிராண்டட் தான் வாங்குவீங்களா, ரோஸ்மேரி லீவ்ஸ் வாங்கி வாட்டர் வந்து எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்களா, அதில் ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்பீங்க. பட் ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, இதுவும் ஒரு ப்ராடக்ட் தானே, வாங்கி ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி பைசா வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் தான் வந்து என்னோட பாக்கெட் மணிலேருந்து எடுத்து நான் இந்த ப்ராடக்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான பலனும் எனக்கு கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ நிறைய பேர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களோட கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள். அதுவும் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் வந்து எனக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் லைட்டாக மருந்து வாசனை மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட்னு பார்ப்போம். இப்போ நான் எப்பவும் போல் ஹேர் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நான் ஹேருக்குலாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டே 2, அதாவது செகண்ட் யூசேஜ் வித் ரோஸ்மேரி வாட்டரோட. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். முன்னாடி நாளே நான் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வந்து சோக் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். பட் ஆனால் இந்த சேலஞ்ச் இருக்கிறதுனால ஆயிலோடைய பெனிஃபிட்ஸ் மாதிரி எதுவும் இல்லாமல் ராவா அந்த ரோஸ்மேரி வாட்டரோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிஃபோர் ஹேர் வாஷ் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ½ hour வச்சுக்கோங்களேன், நான் வந்து நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு குட்டி மசாஜும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணும்போது கூட ஆல்ரெடி நான் ஸ்ப்ரே பண்ண அந்த ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து என்னோட ஹேர்ல இன்னும் இருக்குது. ஐ மீன் அந்த எசன்ஸ் இருக்குது. அது கூடவே தான் நான் வந்து இப்போ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நான் வேறு எந்த பேக்கும் யூஸ் பண்ணுற போகிறதில்ல இந்த சேலஞ்ச் இருக்கிற டைமில். அதனால வந்து முடி கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி கொஞ்சம் செக்யூராக வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் கூட இந்த சேலஞ்ச் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு யூஸில் வந்து எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்குங்கிறது நான் காமிச்சிருக்கேன். இந்த இதுலேயும் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்குங்கிறத கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எப்பயும் போல் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். சாரி கைஸ், எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ஃபீவர்லாம் இருக்குது. அதனால் என்னால் ப்ராப்பராக வாய்ஸ் வந்து பேச முடியல. கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்யூர் ஆனதுக்கப்புறம் நல்லா கிளியராக வந்து வாய்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes எப்பயும் போல் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஒரு ½ hour இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஃப்ரீயாகவும் விட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து முடி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொண்ட மாதிரி பன் மாதிரி வந்து போட்டுக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்துட்டு முடி கீழே கொட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பன் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஏன் கிளிப் போட்டு பன் போடுறேன் அப்படின்னா, என் முடி நிற்காது, கொண்டு போட்டாலும் என்ன சொல்கிறது, இந்த ஆடில் காமிக்கிற மாதிரி கலந்து வந்துடும். அதனால் நான் வந்து கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பன் போட்டு அப்புறம் அதுக்குள்ளே வந்து சொருகி விட்டுருவேன். அப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சர்வேஷாவும் வந்தான். ஸோ அவனுக்கும் நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணுறான். அட் சேம் டைம் வந்து அவனுக்கு நம்ம கூசுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நான் குழந்தை நிறுத்தி வந்து பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது பேசிஸ் தான். அவங்க ஹீட் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும், அவங்களுக்கும் வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆயிலிங் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வரதுக்கு ரீசனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெய்லி வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அதெல்லாம் வந்து தானாக க்யூர் ஆகிடும். முடி வளர டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்ட்ஹுட் டு டீனேஜ் தான். அப்போ நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற டைம்லேயே வந்து ஈஸியாக உங்களுக்கு முடி வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். ஸோ ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்த வேணாம், அவங்களுக்கு வந்து பெயின் கிரியேட் ஆகிற மாதிரி பண்ணாமல் நார்மலாக அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள். ஸோ நான் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே குளிச்சிட்டோம். சர்வேஷா வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கடைக்கு போயிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு போகிற பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணனா கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த வீடியோ எடுத்து தான் ஆகணும். அதுக்காக தான் நான் வந்து ஊருக்கு போகிற டைமில் வந்து எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ வந்து அப்படியே கண்டினியூவாக தான் வரும், இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ நான் எப்பவும் போல டவல் ரைங் வந்து பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டவல் ரேப் பண்ணிப்பேன், அது வந்து ஈரத்தை ஃபுல்லாக உறிஞ்சிடும். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்டன் மாதிரி நைட்டிஸ் இருக்கல, ஓல்டு நைட்டிஸ், அதை வந்து நான் யூஸ் பண்ணி முடி வந்து டை பண்ணிப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரத்தை வந்து தானாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறதுக்கு மெனக்கெட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக உதறி விட்டுக்கோங்க. முடி வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, தட்டும்போது முடி சிக்கு விழுந்தது, ஏன்னா லாங்காக இருக்கிறனால அது வந்து பின்னிக்குது ஒன்னோட ஒன்று. ஸோ ஒரு 75% வந்து ஹேர் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நான் யூஸ் பண்ணும்போது பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். பட் இப்போ ஓகே, செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்கேல்பில் நல்லா சொட்டாக விழுகிற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நான் கண்டினியூஸாக பம்பிங் பண்ணிட்டுருக்கேன். நான் க்ளோஸ்அப்லேயே வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு அது வந்து பம்ப் ஆகுதுன்னு பாருங்கள், எந்தளவுக்கு வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகுதுன்ட்டு. முடி வந்து இப்போ ரொம்ப தண்ணியில் நினச்சிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் என்ன ஹேர் ஸ்டைல் போடுவோமோ அதை வந்து நான் போட்டுக்க போகிறேன். முடி வந்து லென்த் ஆஃப் ஹேருக்கு நான் அப்ளை பண்ணல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஸ்கேல்ப்புக்கு மட்டும் தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு நான் வந்து லென்த் ஆஃப் ஹேர்க்குலாம் அப்ளை பண்ண கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து அப்சர்வ் ஆகும். அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், மைனஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால இது வாட்டரியாக தானே இருக்குது. அதனால் வந்து லைட்டாக ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி, கோல்டு வர மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து வெயிலில் வந்து முடிய காய வச்சுக்கோங்க. அப்போ மச் பெட்டராக இருக்கும். நான் வெயிலெல்லாம் முடிய காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 2 பக்கமும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி சென்டராக வந்து ஒரு ஃப்ளவர் கேட்ச் கிளிப் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்பவும் போல் நான் வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் வந்து பின்னல் போட்டுக்கிறேன். ஏன்னா பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து பின்னல் போட்டுட்டு கிளம்பணும். அதனால தான் வந்துட்டு இப்போ நான் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹேரை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக ஒன்றும் ஹேர் ஸ்டைல் பண்ணல. 2 பக்கம் ட்விஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா 3 ஸ்டாண்ட்ஸாக வர மாதிரி பின்னல் மட்டும் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், பின்னல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக நான் அந்த மாதிரி வந்து பின்னல் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். அங்கே போயிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கண்டினியூ உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பஸ் ஏறிட்டேன். ஈவினிங்லாம் வந்து ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேர் கேட்பீங்க, நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க, என்ன யூஸ் பண்ணீங்க, ஷாம்புவா ஷேக்காயா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். நான் வந்து அங்கேயும் ஷேக்காக தான் யூஸ் பண்ணேன். கார்த்திகா இருந்தது, அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக தலைலாம் பின்னதுக்கப்புறம் எவ்வளோ முடி இருக்குன்னா, கீழே இவ்வளோ முடி கொட்டியிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கையிலையும் இவ்வளோ முடி இருக்குது. ஸோ மோரார்லெஸ் வந்து ஃபஸ்ட் யூஸ்க்கும் செகண்ட் யூஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட ஃபஸ்ட் வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் யூஸ் நான் எப்படி பண்ணேன், என்ன எதுங்கிறத நீங்கள் என்ன பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் போட்டிருக்கேன் வீடியோ, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி யூஸ் பண்ணேங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனோட கிளிப் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒரு மைனஸ் என்னென்னா கோல்டு வர மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டேண்ட்ரஃப் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஃப்ளேக்கியாக கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து இப்போ லைட்டாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மேபி அது இதனாலே இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுனாலே ரிசல்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் மெடிசன் எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, மேபி அதனால கூட இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இன்னும் ஃபியூ வீக்ஸ் போனதுக்கப்புறம் தான் இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன இதுன்றது தெரியும். பார்க்கலாம் இது ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதை விட எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மறக்காம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதே மாதிரி இன்னும் நிறைய ஹேக்கர் வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதையும் பாருங்கள், மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டே 3, அதாவது 2வது வாரத்தோடைய முதல் ஹேர் வாஷ்க்கு இந்த இதை வந்து நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3வது வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். முடியை வந்து டவல் ட்ரை பண்ணிட்டேன். முடி ஆனால் இன்னும் ஈரமாக தான் இருக்கும். ஸோ ஈரமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். ஈரமாக இருக்கிறதுனால, அதுவும் ஈரமாக இருக்கிறதுனால ரொம்ப கோல்டு ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஸ்ப்ரே டைப்பில் யூஸ் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், முடி நல்ல ஈரமாக தான் இருக்குது. ஹொசூரில் ரொம்ப கிளைமேட்டும் ஜில்லுன்னு இருக்கிறதுனால சீக்கிரம் காயவும் மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக காஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் மொட்டை மாடியில் போய் முடி வந்து காய வச்சு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்ப்ரே வாட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டைம்ஸ் யூஸ் பண்ணதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் க்ரோத்லாம் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் இருக்காது. 2 நாள்லாம் முடி வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மினிமம் 1 மந்த், ஒரு கிராஜுவலான ரிசல்ட் பார்க்கணும்னா 6 மந்த்தாவது ஆகும். ஸோ ஒரு ஷைனிங் கொடுத்துருக்கு. அதாவது கொஞ்சம் ஸ்மூத்தான மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த கண்டிஷனரும் நான் யூஸ் பண்ணல. ஒரு ஷைனிங்கும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த சேலஞ்ச் எடுக்கும்போது எந்த ஒரு அடிஷ்னல் ஹேர் பேக்கு, ஹேர் மாஸ்க்கு, இல்லை ஆயிலிங் இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கல. லைட்டாக மேலாப்பில் லென்த் ஆஃப் ஹேருக்கு மட்டும் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு வாஷ் பண்ணிடுவேன். அது வழக்கமாக வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹேருக்கு, அதாவது ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அந்த வேருக்கு வந்து இந்த ரோஸ்மேரி வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடியில் வந்து டேண்ட்ரஃப் வந்து போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ திருப்பி டேண்ட்ரஃப் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் இதில் வந்து இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இந்த தடவை யூஸ் பண்ணுறேங்கிறதையும் எண்டில் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி வந்து ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, முடியோட வேர், அதாவது மண்டல், அது அங்கே வந்து அப்ளை பண்ணால் மட்டும் போதும். மேற்கொண்டு அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வந்து கான்சன்ட்ரேட்டடும் கிடையாது. ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தடவை நான் வந்து போன தடவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது பிசுபிசுப்பாக இல்லைங்கிறது உண்மை தான். ஆனால் வந்து தண்ணி மாதிரி தானே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, முடி வந்து திருப்பி தலைக்கு குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முடி வந்து ஓரளவுக்கு ஒரு 50% ட்ரை ஆன உடனே, நீங்கள் தலைக்கு குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா 50% ட்ரை ஆன உடனே நீங்கள் இது போட்டுட்டிங்கன்னா முடியும் காயிற டைமும் இதுவும் வந்து காஞ்சிடும். ஸோ ஈக்குவலாக போயிடும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி, நான் வந்து லீவ் ஆன் மாதிரி தான் எடுப்பேன். அதாவது ஹேர் வாஷ் பண்ணிட்டு 1 டே ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் தான் வந்து நான் பண்ணுவேன். அது வரைக்கும் அதை ரிமூவ் பண்ண மாட்டேன். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிஃபோர் ஹேர் வாஷ் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் வந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். அது இல்லைன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட், இது வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிற மாதிரி, ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு இந்த 3rd ஒன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு முடி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி எப்பவும் போல் நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்டைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெத்தட் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் என்னங்கிறது கண்டினியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உடனே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் கவனிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து வீக்லி ஒன்ஸ்னு சூஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஹேர் ஸ்டைல், டெய்லி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஷார்ட்ஸில் போட்டுருப்பேன். அது டெய்லி வந்து வீடியோ வரும். நிறைய பேர் கவனிக்கிறதுலன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு தெரியல. ஸோ அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம், உங்கள் கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, ஒப்பீனியன் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இதுலேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதுதான் மோஸ்ட்டாக எடுப்பேன், இன்ஸ்டாகிராம் எடுக்கிறது இல்லை. ஸோ இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் பார்க்கும்போது அதை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பன் ட்ராப்பிங் பண்ணுங்க, ஃபுல் ஃபோல்டிங் பண்ணுங்க இதெல்லாம் சொல்றீங்க. ஓகே, நான் ஒன் பை ஒன்னா பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக போயிட்டு இருக்கறனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஒன் பை ஒன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே நிச்சயமாக நான் போடுவேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸோடைய ரெக்வஸ்ட் வீடியோ பண்ணுறது தான் மெயின். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அது ஒன் பை ஒன் போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இடையிலேயே நான் வந்து போட்டாலும் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். மற்றபடி நீங்கள் கேட்ட வீடியோஸும் வரும், இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸும் நிறையவே வந்து வரும். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து நிறைய பேர் வீடியோ சரியாக பார்க்குறதில்ல, சப்ஸ்கிரைபர் இருக்கிற அளவுக்கு வியூஸ் வந்து போகிறதில்ல. அதுவே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடணும்னு தோணும். இல்லைன்னா சேனலை வந்து குவைட் பண்ணிட்டு போயிடலாம்னு கூட தோணுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறதா இல்லை வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஹேருக்கு ஸ்ப்ரே வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கோம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கோம் பண்ணி தான் இருந்தது, இருந்தாலும் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சிக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிராண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் 2 டைம்ஸே வந்து எடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட்டாக வந்து ஹேர் கோம்பிங் பண்ணும்போது லைட்டாக ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்குவேன். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஹேருக்கு ரிலேட்டடான நம்ம என்ன போடுறோமோ அது வந்து இன்னும் நல்லா ஸ்கேல்பில் நல்லா ஊடுருவி போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து 50% தான் உங்கள் ஹேர் க்ரோத்தில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் முழுசாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் வீடியோ வந்து லென்த்தாக வரதுனால நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். நான் முடிய வந்து இந்தளவுக்கு வேகமாக போட்டு பிச்சு சீவி எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ வீடியோ லென்த்தாக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். அண்ட் என்னோட ஹேர் ஃபால் பார்த்துட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ சீப்லேயே வந்து இவ்வளோ முடி இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் தரையிலேயே கொஞ்சம் முடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணப்போ நார்மலாக இருந்தது. செகண்ட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ இது வந்து தேர்ட் ஒன். கிராஜுவலாக ஒரு இதுலேயும் வந்து நான் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சிட்டே இருக்கேன். ஸோ மினிமம் எனக்கு வந்து 30 to 50 ஹேர் வந்து ஃபால் ஆகும் டெய்லி. அதுவும் நான் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கல அப்படின்னா 100க்கு மேலே கூட போகும். நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது. ஸோ தேர்ட் டைம் வந்து என்னோட ஹேர் வந்து இவ்வளோ வந்து ஃபால் ஆயிருக்கு. கூடவே தரையிலேயே கொஞ்சம் கிடக்குது. ஸோ அதை நான் கிளிப் எடுத்துருந்தேன், நான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹேர் வந்து இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக கோம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னா தலை வந்து பின்னு போகிறேன். பட் ஆனால் வந்து லென்த் ஆஃப் ஹேர் வந்து ஆல்ரெடி ட்ரை ஆனது தான். பட் ரோஸ்மெரி வாட்டர் வந்து ஸ்கேல்பில் போட்டுருக்கனால மேலே மட்டும் முடி லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஜஸ்ட் நான் வந்து ஒரு கிளிப் மட்டும் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பின்னல் போட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணதில் வந்து பெருசாக எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இது வரைக்கும் தெரியவில்லை. இதுக்கு மேலே தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நீங்களும் என் கூட ஜர்னி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்பவும் போல அசோஷியல் முடி காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பின்னல் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேர்ட் யூஸ்க்கான ரிவ்யூ முடிஞ்சது. கண்டினியூ பாருங்கள், ஃபுல் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஒரு ஷைனிங் கொடுத்துருக்கு. ப்ளஸ் ஒசூர் கிளைமேட்க்கு நல்ல கோல்டு பிடிச்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ போகலாம். ஹாய் guys, welcome back to my channel. This is day 4 with rosemary water. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஷோ பண்ணிட்டேன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஃபுல்லாக ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபோர்த் யூஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வீக்கில் வந்து ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணி அதையும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இது செகண்ட் வீக்கில் அடுத்தது செகண்ட் ஒன் இந்த யூசேஜ் அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணனால என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஹேரில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டினியூ வீடியோ பாருங்கள். நிறைய தான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எப்பவும் போல் ஹேருக்கு தான் வந்துட்டு நான் ஹெட்டில் இருக்குல்ல அந்த ஸ்கேல்ப்பு, அதுக்கு தான் வந்து ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கிறேன். லென்த் ஆஃப் ஹேருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங்கான லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த் ஆஃப் ஹேருக்கு பண்ணலாம். பட் நான் வந்து சேலஞ்சிங்காக எடுத்து இதில் ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு ஷோ பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக அந்த முடியோட வேறு இலைகள் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் யூஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூட கம்பைண்டாக நான் எந்த ஒரு ஹேர் பேக்கும் போடல, ஆயில் கூட நான் அப்ளை பண்ணல. அண்ட் இது கூட நான் எந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரேவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல. நேச்சுரலாகவும் சரி கெமிக்கலாகவும் சரி நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்றத கிளியராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஹேர் வந்து கோம் பண்ணி எவ்வளோ முடி கொட்டுது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ முடி வந்து கொட்டி இருக்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எண்ட் ஆஃப் த டே, அதாவது இந்த ஃபுல் பாட்டில் காலியாகி லாஸ்ட் ஒன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போடுறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே அதை பார்த்து உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து சும்மா காமிக்கிறேங்கிற மாதிரி இல்லாமல் நான் பாருங்கள் உங்களுக்கு கிட்டவே வச்சு காமிச்சிருக்கேன் ஜூமில். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட ஸ்கேல்பில். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா அதோட பெனிஃபிட் வந்து நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வீடியோ ஃபஸ்ட்டில் பாருங்கள், அதுலேருந்து இவ்வளோ தூரம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பேலன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் வந்து நல்லா இந்த மாதிரி
ஃபார்வர்ட்லேயும் பேக்வர்ட்லையும் போட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். நார்மலாகவே ஹேருக்கு மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் மெயினான ரீசன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற அடிஷனல் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஹேரோடைய வேருக்கு வந்து போகுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கேல்போடைய அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறத பொறுத்து அது வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸ் மசாஜ் வந்து நான் பண்ணிப்பேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா முடியை வந்து ட்ரை பண்ணி விட்டுருவேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 3 வீடியோஸ்க்குமே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா முடி வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கோல்டு பிடிச்சிக்குது. அதுவும் ஹொசூர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. எப்படா சேலஞ்ச் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நான் இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன். பெரிய பல் இருக்கிற கோம்பு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நான் வந்து ஸ்கேல்ப்பை வந்து கோம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ஹேர் வந்து நல்லா சிக்கு இல்லாமல் நீட்டாக எடுத்துடலாம். ஸோ நான் பாஸ்ட் யூஸ் பண்ணதுக்கான ரிசல்ட் என்னங்கிறது வந்துட்டு கண்டினியூவாக கோம் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, இனிஷியலாக இருந்த ஹேர் ஃபால் விட இப்போ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் ஷோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதனால் கோம் பண்ணிட்டு ஃபைனலாக எவ்வளோ ஹேர் கொட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி கோம் பண்ணல, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ தான் கோம் பண்ணுறேன், உங்கள் முன்னாடி தான் கோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எந்தளவுக்கு சிக்கு போட்டிருக்கு, எந்தளவுக்கு வந்து முடி கொட்டியிருக்கு அப்படிங்கிறது. சிக்குனால முடி கொட்டும் அப்படின்னா நான் வந்து அதை பிரித்து விட்டுட்டு தான் எப்போவுமே எடுப்பேன். இப்போயும் அப்படி தான் எடுக்கிறேன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் ஹேர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா வேரோட கொட்டும்போது அது எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது கையில் வந்து தான் ஆகும். நீங்கள் சிக்கு பிரிச்சுட்டு எடுத்தாலும் அந்த முடி கொட்டிட்டு தான் வரும், இல்லைனாலும் முடி கொட்ட தான் செய்யும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிவிட்டு முடியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ முடி வந்து கொட்டியிருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு இவ்வளோ முடி வந்து லாஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, இடையில எதுவும் சொல்ல வேண்டாம். எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் என்னன்னு பார்ப்போம். இதை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டே 5 வித் ரோஸ்மரி ஹேர் க்ரோத் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போக போக ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. ஒரு ஹேர் க்ரோத்தும் எனக்கு கொடுக்கல. சொல்லப்போனால் என்னோட முடி மெலிஞ்சிட்டே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. திருப்பி இந்த சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் வந்து என்ன சொல்கிறது, நேச்சுரலான வேலை போய் தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எப்படி இதை திருப்பி வந்து நான் சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இதை இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் ஹேர் க்ரோத் வந்து ஃபீல் ஆகவே இல்லை. உண்மை சொல்லணும்னா இருக்கிற ஹேர் வந்து போயிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு எண்டில் வந்து பாருங்கள் பின்னல் போட்டு காமிச்சிருப்பேன். எந்த அளவுக்கு என்னோட பின்னல் வந்து மெலிஞ்சிருச்சு நீங்களே பாருங்கள். ஸோ பிஃபோர் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே 1 டே ஹேர் வாஷ் பண்ணி ப்ளைனாக எம்டியாக வந்து ஹேரை விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேலாப்பில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு வந்து ரோஸ்மரி வாட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு இதுலேயே காமிச்சிருக்கேன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போயும் எவ்வளோ இருக்குன்னு நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நான் இதில் எந்த விதமான மாற்றமும் நான் வந்து பண்ணல. ஸோ இப்போயும் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். சீக்கிரமாக அந்த சேலஞ்ச் முடிக்கணும்டா கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னோட ஃபுல் மைண்ட்லையும். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து இதனால் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொஞ்சம் நேரம் போன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் ஹேர் க்ரோத் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ நம்ம நேச்சுரலாக ஒரு விஷயத்தை வந்து சில வாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து ஹேர் நல்லா ஸ்மூத் ஆகும், கண்டிஷனிங் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு கலர் சேஞ்சிங் தெரியும், அதுக்கப்புறம் வந்து முடி வந்து கொஞ்சம் திக்காகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஹேர் க்ரோத் வரதுக்கு முன்னாடி ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் க்ரோத் தெரியும் அண்ட் சென்டிமீட்டர் வைஸ் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் ஆனால் எனக்கு இதில் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. கொஞ்சம் ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்தது, ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. இப்போ போக போக எதுவுமே அந்த ஷைனிங் போயிடுச்சு, ஸ்மூத்னஸ் போயிடுச்சு, முடி வந்து ரொம்ப ட்ரையாகவும் ரஃபாகவும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ஒரு மாதிரி கிரீஸி ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நேச்சுரலாக என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர்னு நான் எல்லா வீடியோலையும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட என்னோட ஹேரை வந்து நல்லா கிரீஸி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இத்தனைக்கு நான் வந்து இதில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி லீவ் ஆன் மெத்தடில் தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 or 2 யூசேஜ்க்கு வந்து வரும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக அதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸையும் கம்பேர் பண்ணி ஃபைனலாக என்ன நடக்குது அப்படிங்கிற என்னோடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன சொல்கிறது, டிசப்பாயிண்டடாக சொல்லணுங்கிறது என்னோட அவசியம் இல்லை. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து பொதுவாக ப்ராடக்ட் ரிவ்யூ தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்ன நம்பி சில பேர் சொல்லியிருக்கீங்க இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு சூட் ஆகிற மாதிரி தெரியல. மேபி வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சூட் ஆகலாம். பட் ஆனால் எனக்கு இது பர்சனலாக சூட் ஆகலை. என்னோட ஹேர் டைப் என்ன, டெக்ஸ்சர் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் நான் வந்து ஹேர் பேக்கு, மாஸ்க்கு, ஸ்க்ரப் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சேலஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து என்னால் மற்ற எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனாலேயுமே நிறைய ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் சேலஞ்சை முடிச்சுட்டு சீக்கிரமாக நான் வந்து நேச்சுரல் வேலை தான் வந்து போக போகிறேன். நேச்சுரல் வேலை இருக்கிற பேக்ஸ் என்னெல்லாம் போட போகிறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரிவ்யூ வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னோட ஓன் செல்ஃபே நான் வந்து லூஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு விஷயமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு ரீச்சே கிடையாது. அது ரொம்ப மனவருத்தமாக இருக்குது. எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் போகுது அப்படின்னா அதில் ஒரு கால்வாசி வியூஸ் கூட போகல. அதுவே பெரிய டிசப்பாயிண்டடாக இருக்குது. இல்லை நான் வந்து என்னோட ஓன் செல்ஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது.
நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாங் சேலஞ்ச் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு சூட் ஆகுமா இல்லையா, இல்லை பீப்புளுக்கு வந்து சூட் ஆகுமா இல்லையான்னு நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக வந்து வந்து எடுத்திருக்கேன். பார்ப்போம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி நல்லா யோசிச்சே பண்ணலாம். பட் ஆனால் நான் இந்தளவுக்கு டெடிகேட்டடாக பண்ணுற எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கு வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சும்மா ஒரே நல்ல முடி வந்துடும் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்காக போடுறவங்களோட வீடியோஸ் தான் வந்து நல்லா ஹைப்பில் போயிட்டு இருக்கு. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஹேர் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்ல முடியாது. பட் ஆனால் கால்வாசி பேர் தான் வந்து ட்ரூவாக போடுறாங்க. மீதி முக்கால்வாசி பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு முடி வளர்ந்துடும், நாளைக்கு முடி வளர்ந்துடும். கண்டிப்பாக கிடையாது. அது ரொம்ப 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 தப்பான ஒரு கைடன்ஸ். அண்ட் வந்து நேச்சுரலாக நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சேஃப். அண்ட் அப்படி நேச்சுரலாக போகிறதுல உங்களுக்கு எப்போ ரிசல்ட் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 6 மந்த் நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை நீங்கள் விட்டாலும் அதனோட கன்சிஸ்டன்ட் வராது. அது நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேலாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி. ஆனால் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதோ இல்லைனா வந்து இந்த மாதிரி கெமிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கும். அதே சமயம் உடனேவும் போயிடும். அதுக்கான ரிசல்ட் கிடைச்சி கொஞ்ச நாள்லேயே அதனோட பாதிப்பும் உடனே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணுற விஷயங்களுடைய தாக்கத்தை வந்து உங்கள் ஹேருக்கு வந்து கொடுக்கும். முடி பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்றவங்க வந்து என்ன வேணால் ட்ரை பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் அதை வந்து மெயினாக எடுத்து பண்ணும்போது அதில் வர அஃபெக்ட்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸுமே இருக்கும். நேச்சுரலாக நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். என்ன தான் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணாலும் உங்களால் வந்து நேச்சுரலில் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை வந்து எப்போதுமே பெற முடியாதுன்னு தான் நான் சொல்லணும். அதனால தான் நானும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய பேர் ரிவ்யூ கேட்கறதுனால ஸோ பீப்புளோட ரெக்வஸ்ட் என்ன, சப்ஸ்கிரைபரோடைய விருப்பம், அதை தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேலஞ்ச் எடுத்தேன். ஆனால் ஏன்டா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஹை கொடுக்குறாங்க. இன்னி வரைக்குமே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எது எடுத்தாலும் சரி இந்த ரோஸ்மேரி வாட்டரை பற்றி சொல்லிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு உண்மையிலே அவங்க ரிசல்ட் கொடுக்குறா இல்லையான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. தயவுசெய்து ரிவ்யூ கொடுக்குறவங்க மனசார கொஞ்சம் யோசிச்சு ரிவ்யூ கொடுங்க. இப்போ வந்து என்னோட ஹேர் வந்து எவ்வளோ ஃபாலோ இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ இது வந்து பிக் கோம் யூஸ் பண்ணி பண்ணும்போதே இந்த அளவுக்கு முடி கொட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தரையிலையும் முடி இருக்காது. எவ்வளோன்றதை வந்து வீடியோ கிளிப்பில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து சீப்பில் சிக்கிருக்கிற முடி மட்டும் தான். எனக்கு பொதுவாக வந்து இவ்வளோ முடியல கொட்டாது. நீங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நான் வந்து ஹேர் கோம் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்போ எவ்வளோ முடி கொட்டுச்சு அப்படிங்கிற அந்த வீடியோ ப்ரூஃபும் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். அதில் நீங்களே பாருங்கள் அதில் எவ்வளோ முடி கொட்டிருக்கு, இப்போ எவ்வளோ முடி கொட்டிருக்கு, அண்ட் இன்னும் கீழே தரையில் கிடக்கு, அதையும் சேர்த்து காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ முடி கொட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா பேசாமல் ஹேர் கட் பண்ணி கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துட்டு நம்ம வந்து ஹேர் க்ரோத் திருப்பி வந்து ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு 2 வாஷ் இல்லை 3 வாஷ்க்கு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இது வந்துட்டு நேச்சுரலான ஒன்றா இருக்கும். இடையில ஏதாவது ஒரு ரிவ்யூ வந்து இருக்கும். அது நல்ல ப்ராடக்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து ரிவ்யூ வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதையும் மறக்காம சொல்லுங்க. இப்போ நான் ஃபைனலாக வந்து முடி பின்னல் போட்டுட்டேன். எனக்கே முடி பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப மெலிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தரையில் கடந்த முடி. முன்னாடி நான் காமிச்சது வந்து சீப்பில் இருந்த முடி. இது வந்து தரையில் கீழே கடந்து எடுத்து நான் வந்து சுருட்டி வச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ முடி கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டெய்லி கொட்டிட்டே இருந்தால் கொட்டுறது நார்மல் தான். பட் ஆனால் நிறைய கொட்டக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுறதுக்கு முடி உடனே வளராது. ஒரு முடி வந்து வளரணும்னா குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆச்சு உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் தெரியறதுக்கு ஆகும். அது வரைக்கும் நம்ம இப்படியே முடி கொட்டிட்டே இருந்தால் அவ்வளோதான், ஹேர் ஃபுல்லாக கேப் வந்துடும். அப்புறம் எப்படி நம்ம ஹேர் க்ரோத் வந்து பண்ண முடியும்? ஸோ அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரிவ்யூ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் மேபி எனக்கு சேராமல் இருக்கலாம். ரியல் ரோஸ்மேரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபியூச்சரில். அண்ட் வீடியோ கால் போகலாம். ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இது டே 6 வித் ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் வாட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு 1 டே விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி 5 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 6th வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே அதை வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து முடி காய வச்சு பின்னல் போட்டுப்பேன். 1 டே வந்து அப்படியே விட்டுருவேன். அதாவது அப்ளை பண்ணி இருக்கிற நாள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 டே. அதுக்கப்புறமா வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கோம் பண்ணி காமிப்பேன். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதே மெத்தடில் தான் வந்து நான் இப்போவும் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் வந்து இதை யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறது எல்லா வீடியோலையும் எண்டில் வந்து அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ இதுலேயும் அப்படி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தது, அதில் வந்து இவ்வளோ காலியாக இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த யூஸில் வந்து இதில் பாதி காலியாகிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு யூஸ்க்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைட் ஆங்கில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். என்னோட முடி வந்து ரொம்ப ஃபிஸி ஆகிடுச்சு. ரொம்ப ஏன்னா இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுனால வேறு எதுவுமே நான் அப்ளை பண்ண கிடையாது. இது மட்டும் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிச்சு முடி ஓரளவுக்கு காஞ்சிச்சு. அதாவது ஒரு 50 to 70% ட்ரை ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணோம்னா அதுவும் ட்ரை ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அது வாட்டரியாக இருக்கிறதுனால திரும்பியும் தலை குளிச்ச மாதிரி தான் இருக்குது. இது நான் ஸ்டிக்கி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த தலைவலி தைலம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே இருக்குது. நம்மத்தாஞ்சன் விக்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குன்னா அந்த வீகேர்லேருந்து ஹேர் க்ரோத் வைட்டலைசர்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஸ்கூல் டு காலேஜ் டைம் அந்த டைமில் அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் தான் வந்தது. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஷைனிங் கொடுத்தது, முடி நல்ல வால்யூமாக இருந்தது. ஹேர் க்ரோத் ஆச்சான்னு தெரியாது. அப்போ வந்த புதுசில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு அது வந்து சிமிலராக மைண்டில் வந்து இது பார்க்கறதுக்கு அதே மாதிரி அதே ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, இன்னும் ஒரு யூஸ்க்கு வரும். இப்போ வந்து ஸ்ப்ரே அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து மேலாப்பில் தான் போட்டேன், அதனால தான் எப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் வந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பல்ல இருக்கிற கோம்பில் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து கோம் பண்ணிப்பேன். கோம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எப்பவும் போல் டெய்லி பின்னல் பண்ணுவேன். கோம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுத்தம் கொடுத்து தான் பண்ணுவேன், ஒரு மசாஜ் இருக்கிற மாதிரி. இந்த சேலஞ்ச் எடுத்ததுலேருந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறதோ இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுவேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தலை குளிச்சிருக்கேன் அப்படின்னா முடி லைட்டாக காய வச்சுட்டு இந்த ஸ்ப்ரே வந்து போட்டுருவேன். ஓகேவா? அப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து முடி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து லைட்டாக மேலே அதாவது ஸ்கேல்ப்புக்கு படவே மாட்டேன், ஒன்லி லென்த் ஆஃப் ஹேர் மட்டும் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப ட்ரையாக இருக்குங்க, அதனால தான். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரே வந்து நான் மெயினாக ஸ்கேல்ப்பில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். லென்த் ஆஃப் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அங்கே போடுறதுனால ஒரு யூஸும் கிடையாதுன்னு தோணுச்சு, அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இதே மாதிரி தான் ரொட்டீனாக வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு அந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்லேயே செக் பண்ண அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ வீக்லி 2 டைம்ஸ்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது வந்து 6th யூஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ், இது வந்து 3rd வீக் வந்து ஆகுது. என்னோட ஹேர் வந்து கீழே கடந்தது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு முடி வந்து கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது வந்து ரொம்பவே ப்ரெஷரபுளாக தான் இருக்குது. பட் ஆனால் ரிவ்யூ எடுத்துட்டமே, கண்டிப்பாக இது முடிச்சே ஆகணும்னு சொல்லி தான் இவ்வளோ முழு மூச்சா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்து போகக்கூடாது இல்லையா. அதுவும் இல்லாமல் இது எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் செட் ஆகாமல் போகாதுன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க இது யூஸ் பண்ணலாமா வேணாமனு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சீப் இருக்குல்லையா, கோம் பண்ணேன், அதுலேருந்து முடி டோட்டலாக வந்து இவ்வளோ முடி வந்து ஃபால் ஆயிருக்கு. நார்மலாகவே எனக்கு இதோட கம்மியாக தான் இருக்கும். இது யூஸ் பண்ணி எனக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆனது தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இதில் நான் வந்து போஸ்ட் பண்ணேன், அப்லோட் பண்ண வீடியோஸோட தம்ப்நெயில்ஸ். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டவுன் ஆயிருக்கா, இல்லை வந்து ஹேர் க்ரோத் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஹேர் பிரின்சஸா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வீக் 4 டே 7 வித் ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் வாட்டர். நான் இது வந்து ஆல்ஸ் குட்னஸ்லேருந்து வாங்கியிருக்கேன், பர்பிளில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ லாஸ்ட் யூஸ்க்கு வந்துட்டோம். ஃபுல் பாட்டில் ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ இந்த யூஸ் முடிஞ்சதுன்னா லாஸ்ட் பாட்டில் வந்து ஆகிடும். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவாக எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 1 டே ஃப்ரீயாக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இன்னொரு வீடியோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுலேருந்து என்னன்னு தெரியல, தாறுமாறாக முடி கொட்டிட்டு இருக்கு. அதனால் இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் தான் இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவோம். மீதி இருந்துச்சுன்னா இந்த தடவை நம்ம லென்த் ஆஃப் ஹேர்லையும் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலையும் ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல் லென்த் வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. முடி வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எனக்கு முடி வந்து நிறைய கொட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, க்ரோத் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மேபி சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது செட் ஆகிறதுக்கு 6 months ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நேச்சுரல் வைஸ் ஓகே. பட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குற விஷயங்களையும் வந்து லேட் ஆகுது அப்படின்னா அது ரிசல்ட் கிடைக்கிறதுக்குள்ளேயே நம்மகிட்ட இருக்கிற முடியும் போயிடும் போல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. மேபி என்னோட ஹேர் டைப்புக்கு செட் ஆகல என்னமோ. என்னோட ஹேர் டைப் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர். ஸோ அதனால் எனக்கு செட் ஆகலைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த தடவை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிவ்யூவை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் வந்து ஓரளவுக்கு ஸ்கேல்பில் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் லென்த் ஆஃப் ஹேரில் இருக்கிற இந்த மீதி இருக்கிற கொஞ்சத்தையும் நான் வந்து லென்த் ஆஃப் ஹேர்லையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் போட்டிருந்தேன், இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், இது யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலை. எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் எல்லா வீடியோ கம்பைன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த லீவ்ஸ் பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி டீடைல்ஸ் வந்து சொல்லி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கலனாலும் அந்த எண்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வரக்கூட வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அதோட அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பொதுவாக வீடியோ எப்போ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இல்லை சண்டே, இந்த 2 டேஸில் தான் வந்து போடுவேன். மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் டெய்லி அப்டேட்ஸ் வந்து வரும். ஃப்ரீயாக இருந்தால் போடுவேன், இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா என்னால் கொஞ்சம் போட முடியாது. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் எவ்ரி சாட்டர்டே ஆர் சண்டே வந்து கண்டிப்பாக ஹேர் கேர் வீடியோ வந்து இருக்கும். இப்போ தான் நான் வந்து ரிவ்யூ மாதிரி எடுத்து வந்து போட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th வீக் அண்ட் 7th யூஸ், அதாவது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ்னா இப்போ வந்து நான் 4th வீக்கில் இருக்கேன், 7th யூஸில் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணால் 1 மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து லென்த் ஆஃப் ஹேராக இருக்கிறனாலையும் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. அண்ட் சீக்கிரம் காலி பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ எனக்கு தோணுச்சுன்னா இந்த லாஸ்ட் 2 வீடியோஸ் மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேர் ஃபாலை வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். அதனால தான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் நேச்சுரலான பேக் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ரிவ்யூ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ரோஸ்மேரி ஆயில் ட்ரை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ரோஸ்மேரி ஆயிலா, ரோஸ்மேரி லீவ்ஸ் ட்ரை பண்ணதுக்கு ஏகப்பட்ட முடி கொட்டுது. ரோஸ்மேரி ஆயில் பற்றி தெரியல, நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா ரிவ்யூ வந்து போடுறேன். நான் எங்கே வாங்குறேன், என்ன ஏது, எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு என்னோட இன்னொரு சேனலான Pearl Princess இல்லாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கினாலும் அன்பாக்சிங் பண்ணுறது, அதை பற்றி ப்ரைஸ் இதெல்லாம் எங்கே வாங்கினேன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது வந்து அந்த சேனலில் தான் இருக்கும். இதில் டேரெக்டாக நம்ம வந்து ரிவ்யூ தான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அன்பாக்சிங் எங்கே வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு போய் விசிட் பண்ணுங்க. அண்ட் அதில் வந்து நிறைய ஜுவல்லரி, க்ளாத்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டுருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1000 ரீச் ஆக போகிறோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீ டைமில் தான் நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுவும் இந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து கன்சிஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் கவனிச்சிட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு அங்கீகாரமாக எனக்கு வந்து கிடைக்க போகிறது என்னென்னா ஒரே ஒரு லைக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப், இது மட்டும் தான். இது மட்டும் எனக்கு வந்து பேசிக்காக எல்லா யூடியூபர்ஸும் இதுதான் விரும்புவாங்க. டெய்லி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபராக வந்திருந்தாங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சேனல் வந்து ரீசெண்டாக ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் வந்து வித்தியாசமாக எதுவும் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹேர் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹேர் கட் தவிர ஹேர் கட்டும் நான் பண்ண தான் போகிறேன். சேலஞ்சோட எண்டில் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு தான் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லென்த் ஆஃப் ஹேர் வந்து அளந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் கட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து லென்த் ஆஃப் ஹேரில் யூஸ் பண்ணல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். அந்த ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு ஷைனிங் வந்து கொடுத்துருக்குது. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நான் இந்த ஃபுல் பாட்டிலையும் யூஸ் பண்ணிட்டேன். அப்பாடா என்னை விட்டுடுங்களா, இதுக்கப்புறம் நான் இதை ட்ரையே பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து ரொம்ப பேடாக கொண்டு வந்துருச்சு. அண்ட் என்னோட முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஃப்ரிஸி ஆயிடுச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன். இப்போ எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நான் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போல்லாம் தலை குளிக்கிறனோ அப்போல்லாம் இப்போ சேலஞ்ச் எடுத்திருக்கேன், இல்லை பேக் போடுறேன்னா அதெல்லாம் அப்பப்போ பண்ணிடுவேன். வீடியோவும் அப்போ ஷூட் பண்ணிடுவேன். பட் ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரோஸ்மெரி வாட்டர் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். இதோட ஃபைனல் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பைன் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கள் போகலாம். ஸோ கைஸ், ரோஸ்மெரி வாட்டர்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பிராண்டட் ரோஸ்மெரி வாட்டருக்கும் நார்மல் ரோஸ்மெரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ரோஸ்மெரிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஹர்ப், ஓகேவா. இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதை வந்து எடுத்து ஹைப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பரவலாக யாருக்கும் அவ்வளோ தெரியாது. இது வந்து சில மூலிகை செடி மாதிரி தான். இது வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங் ஹேருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, திக்கன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேர் வந்து ஃப்ரீயாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் 2 மெத்தடில் யூஸ் பண்ணலாம்னு வந்து பிராண்டட் வாட்டர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா லிவ் இன், அதுக்கப்புறம் ஹேர் ரின்ஸ். அதாவது என்னன்னா இது அப்ளை பண்ணி அப்படியே நம்ம விட்டுடலாம், இல்லைனா வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அப்படியே விட்டுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓவரால் உங்கள் ஸ்கேல்ப்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே ட்ரை பண்ணி எப்பவும் போல பின்னல் போட்டுக்கலாம். அதே வந்து நீங்கள் ஹேர் ரின்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பு கண்டிஷனிங்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக. அதுதான். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கூட நம்ம வாங்கி நாமளே ரெடி பண்ணலாம் ஸ்ப்ரே மாதிரி. எப்படின்னா அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லீவ்ஸை வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய லீவ்ஸ்லாம் வந்து கிடைக்குது, ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குது, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில், அதாவது பர்பிளோடைய ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹோம்மேட்ல அந்த மாதிரி 3 டேஸ் மேலே ஸ்மெல் வந்துடும் இல்லையா, டைமும் எடுக்கும் செய்யறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் அவங்க கொடுக்குறதுனால ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிங்கன்னா கையில் தான் எடுத்து தலையில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் அனீஸியாக இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அலிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக இது வந்து ஃப்ரிஸ் ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஹேர் தின்னாக இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணால் நல்லா பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்டட் வாட்டர் வந்து ஃப்ரீசர்க்குள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சல்பேட் இல்லை, க்ரூயல்ட்டி இல்லை, வீகன், அதுக்கப்புறமா வந்து ஆல்கஹால், சிலிகான், பேரபன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட்டடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். பட் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி, அதாவது பிராண்டட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நானும் பர்சனலாக இதனால் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நிஜமாக அது ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னங்கிறத கண்டினியூ வீடியோ பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ அண்ட் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் டீ, இந்த டீக்கு போடுறதுக்கு, ஃபுட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஃப்ளேவர்ஸ்லாம் கூட இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. சரி, நிறைய ஹைப் கொடுக்குறாங்களே மற்றவங்களாம், அதாவது மற்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குறதுனால நானும் ஆஸ் அ ரிவ்யூவரை நான் வந்து அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது எடுத்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சேன் தான், நிறைய தடவை யோசிச்சு தான் நான் வந்து எடுத்தேன். சரி, இது தொட்டுட்டோம், இது கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் அதை கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்ளம்ஸ்னால் மற்ற ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஹேர்லேயே ப்ராப்ளம்ஸ் வர இருந்துச்சு. பேசிக்காக என்னோட ஹேர் வந்து உங்களுக்கு தெரியும், என்னோட பாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போது செம்மையாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. நிறைய முடி கொட்டிடுச்சு, ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட நிறைய தடவை நினச்சேன். பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு கண்டினியூ பண்ணி இந்த சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது.
நான் வந்து பின்னல் போட்டாலும் முடி இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்காது. அண்ட் கோம் பண்ணும்போது நிறைய முடியெல்லாம் கொட்டவே செய்யாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சுருட்டி பார்த்தீங்கன்னா முடி வந்து உத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ முடி கொட்டுது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த ஹைப் கொடுத்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அதுக்காக தான் இதை வாங்கி ரிவ்யூ போட்டேன். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. போட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஹேர் ஃபால் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். இது ஏன் இந்த அளவுக்கு வந்து ஹைப் கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. ஏன் நான் இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி என்னோட ஓன் செல்ஃபே லூஸ் பண்ணி நான் வந்து இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 7 வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபுல் பாட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இவங்க இந்த பிராண்டில் வந்து இந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லீவ் ஆன் மெத்தடில் தான் நான் வந்து விட்டேன். ஏன்னா வாஷபிளாக எடுத்தால் அந்தளவுக்கு வந்து அதோட எஃபெக்ட் தெரியாது அப்படிங்கிறதுக்காக லீவ் ஆனில் வந்து விட்டுருந்தேன். ஸோ இது எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னா எப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நார்மலாக நல்லா இருந்த ஒரு முடியை நான் வந்து இப்போ ரொம்ப மோசமாகிட்டேன்னு தான் சொல்லணும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு 2 வாஷில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா முடி வந்து ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட் 2 வீடியோலையுமே ஷேர் பண்ணிப்பேன். பட் ஆனால் போக 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 ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறது, அது எப்படி நான் டேக்கிள் பண்ணி வரதுன்னு எனக்கு தெரியல. நிறைய தடவை நான் ரொம்ப ரொம்ப பிரேக் அவுட் ஆகிருக்கேன். ஆனால் அந்த வீடியோஸ் வந்து வியூஸே போகல. அதே வந்து பாருங்களேன், நான் சொல்கிறது 100% இல்லை 200% ட்ரூ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாளைக்கே முடி வந்துடும், இன்றைக்கே வந்து முடி வந்துடும், இது மட்டும் போடுங்க, இது ஒன்று மட்டும் போதும்னு இப்படி போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே ஓடுது. பட் ஆனால் வந்து ப்ராப்பராக இதை நான் வந்து ரிவ்யூ எடுத்து மக்கள் ஏமாந்துக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். பட் ஆனால் அதுக்காக எந்த அங்கீகாரமும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது ஏன் பண்ணணும், பேசாமல் ப்ளாக் மாதிரி பண்ணிடலாம், இனிமேல் ஹேர் கேர் வீடியோஸ் போட வேணாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஏன்னா முடி கொட்டுறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதையே வச்சு நான் இப்போ வந்து யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன், அதுவுமே வந்து மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இது எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சுத்தமாகவே ஐடியா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் வீடியோஸ் போடணுமா வேணாமா அப்படிங்கிறது தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாயிட்டீங்க. தயவுசெய்து என்னோட சேனலில் விசிட் பண்ணி நீங்கள் இந்த ஹேர் க்ரோத் வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த பேஜ் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த பேஜில் போய்ட்டு ரோஸ்மேரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 7 வீடியோஸ் போட்டிருப்பேன், 7 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து 14 வீடியோஸ்னு வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அது எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே இது வந்து கண்டென்ட் வர்த்து, நீங்கள் கொடுத்துருக்க ரிவ்யூ கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. வீடியோ பார்க்காம போயிடுங்க, ரொம்ப நன்றி. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதை ஏன் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு பிரதிபலனா இது கூட நான் எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இன்னமும் ஹைப் கொடுக்குறாங்க, அதுதாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மேபி எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலையா, என்னோட ஹேர் டைப் ஒர்க் அவுட் ஆகலையா என்னங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்ப்போம். இன்னும் ரோஸ்மேரி ஆயில் வேறு வாங்கி ரிவ்யூ போட சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ உடனே நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, எகைன் நான் வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி இப்படி தான் பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணேன். அதே மாதிரி தான் இப்போவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு மற்ற வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் தயவுசெய்து பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கல, இது தப்பு சரின்னு ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் கேட்குறேன். மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஃபால்ஸ் அலிகேஷனாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வீடியோ நல்லா இருக்குன்னா ஒரே ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க ப்ளீஸ், அதுதான் நான் கேட்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உடனே வந்து மற்ற ரிவ்யூ போட முடியாது. ஸோ கண்டினியூஸாக வந்து ரிவ்யூவே போட்டுட்டு இருந்தால் அவ்வளோதான், முடியெல்லாம் போயிடும். ஸோ கொஞ்ச நாள் நேச்சுரலாக போகலான்னு முடிவு பண்ணிக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வேணும் ரிவ்யூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ட் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.